வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டோட வரலாறை பத்தி தான். ஆனா சாதாரண வரலாறு இல்ல, வீர நிறைந்த வரலாறு. நம்ம மண்ணை ஆண்ட மன்றுகள், அவங்க செஞ்ச தியாகம், அவங்களோட வீரம் எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசர்கள்னா சும்மாவா? நிறைய பேரரசுகளை உருவாக்கி கலை, கலாச்சாரம், அரசியல் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை தெரிஞ்சு இப்போ நீங்க ரெடியா? சரி வாங்க, காலை எந்திரத்தில் ஏறி பயணம் செய்யலாம். முதல்ல பார்க்க போறது சோழ பேரை பத்தி. கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஆட்சி செய்த சோழர்கள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் சூட அவங்களோட ஆட்சியை பரப்பினவங்க. கடல் கடந்து போய் சூட வெற்றி கொடி நாட்டின வீரர்கள் நம்ம சோழர்கள். கரிகால சோழன் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? சோழர் பேரரசையே உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம் அவர்தான். அவரை பத்தின கதைகள் எல்லாம் இன்னும் நம்ம நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அடுத்து வந்த ராஜராஜ சோழன் இருக்காரே, அவரை பத்தி சொல்லவே வேணாம். தஞ்சை பெரிய கோயில் அவரோட சாதனைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இரண்டாம் ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் போய் வெற்றியை கண்டவர். சோழர்கள் காலத்துல கலை, கல்வி, கட்டிக்கலை எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தது. கல்லணை கட்டின கரிகாலனும் கடாரத்தை கைப்பற்றின ராஜேந்திரனும் சோழ வம்சத்தோட பெருமையை உலகத்துக்கே காட்டினார். சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள், குளங்கள், நீர்ப்பாசன அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதெல்லாம் தான் சோழர்கள் நான் யாருன்னு காட்டுது. சோழரை பத்தி பார்த்தாச்சு, இப்போ பாண்டியர்கள் பத்திக்கு பார்க்கலாம். தமிழ் மொழிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க நம்ம பாண்டியர்கள். முதலாம் நெடுஞ்செழியன் ஒரு பெரிய பாண்டிய மன்னர். அவரை பத்தி சிலப்பதிகாரத்துல நிறைய சொல்லி இருக்கு. சுந்தர பாண்டியன் இருக்காரே, அவர் கலைகள் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவரோட காலத்துல தான் தமிழ் இலக்கியம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சது. இரண்டாம் ஜார்வர்ம சுந்தர பாண்டியன் ஒரு வீரமான மன்னர். நிறைய போர்களை கண்டு பாண்டிய பேரரசு பெருசாக்கினார். பாண்டியர்கள் கடல் வழியா வாணிபம் செய்யறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ரோமாபுரியோட நிறைய வர்த்தக தொடர்புகள் வச்சிருந்தாங்க. முத்து, பவலாம், யானை தந்தம் இதெல்லாம் ரோமுக்கு அனுப்பி நிறைய செல்வம் சம்பாதிச்சாங்க. பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கும் மதுரையில பெருமையா இருக்கு. சோழர்கள் பாண்டியர்னு பார்த்தாச்சு, இப்போ சேரர்கள் பத்தி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்தில் ஆண்ட சேரர்கள் ரொம்ப வலிமையானவங்க. சேர் மன்னர்கள முக்கியமானவர் செங்குட்டுவன். அவரை பத்தி பதிற்றிருப்பத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல சேர்கள் யானை படைக்கு பிரபலம்னு சொல்லி இருக்கு. சேர் நாட்டுல கருப்பு மெழுகு அதிகமா விளையும். அது வெளிநாடுகளுக்கு அனுப்பி நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. சேர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில் நீர் மேலாண்மை அமைப்புகள் எண்ணிக்கை கேரளாவில் இருக்கு. இப்போ பார்க்க போறது பல்லவர் பத்தி. காஞ்சிபுரத்தை தலைநகரா வச்சு ஆண்ட பல்லவர்கள் கலைகள்ல ரொம்ப கேங். மகேந்திரவர்மன் ஒரு பெரிய பல்ல மன்னர். அவர்தான் திராவிட கட்டிடங்களுக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க. அவர் அடுத்து வந்த நரசிம்மவர்மா ஒரு வீரமான மன்னர். நிறைய போர்களை வெற்றி கண்டு பல்லவ பேரரசு பெருசாக்கினார். அவரோட காலத்துல கட்டப்பட்ட மாமல்லபுரத்திலும் கோயில்கள் உலகம் முழுக்க பெறப்பலாம். பல்லவர் காலத்துல தான் தமிழ்நாட்டுல கல்வி ரொம்ப முன்னேறியது. காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான கல்வி நகரமா மாறிச்சு. பல்லவர்கள் சமணம், புத்தெல்லாம் ஆதரவாங்க. கடைசியா பழையவன் அரசர்கள் பத்தி பார்க்கலாம். தமிழகத்தோட வடக்கு பகுதிகள் ஆண்ட பழையவன் மன்னர்கள் நல்ல அரசர்களா இருந்தாங்க. விவசாயத்தை முக்கியமா நினைச்சு ஆட்சி செய்தவங்க. பழையவன் அரசர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் இன்னைக்கும் காஞ்சிபுரம், திருச்சி போன் பகுதிகள் இருக்கு. எப்படி நண்பா நம்ம தமிழ்நாட்டு அரசர்கள் பத்தின வரலாறு? அவங்க எல்லாரும் நமக்கு பெருமை சேர்த்தவங்க. அவங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.